நமஸ்தே. பெரியவா சரணம். சிவநாமத்தினுடைய மகிமையை சாட்சாத் இந்த பராசக்தி சொல்ல கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு நேற்று கிடச்சிது. பெரியவா அந்த ஸ்லோகத்தை அழகாக பதம் பதமாக பிரித்து அதனுடைய உத்கிருஷ்டம் என்னங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்துன்னு வந்தா. இதில் தக்ஷன் அவள் கூப்பிடும் பொழுது சிவே தரஹா அப்படின்னு ஒரு நாம அவள் சொல்லி கூப்பிடுறான்னு பார்த்தோமே, அதுக்கு பெரியவா அடிஷ்னலாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அங்கே கொடுக்குறா. அதாவது அமங்கலமானவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது. ஏன் அமங்கலமானவனாக இருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா, சிவங்கிற அந்த நாமாவை உச்சாரணம் பண்ணிட்டாலே இவனுடைய பாப்பங்கள் எல்லாம் காணாமல் போயிருக்கும். ஆனால் சிவன் இந்த பண்ணிண்டு அதுக்கு எதிராக ஒரு துவேஷத்தை வச்சுட்டு இவன் உட்காண்டிருந்தானோ இல்லையோ, அதனால தான் இன்னும் பாபங்கள் மாத்திரமே சேர்த்து வச்சுட்டு இருந்தவனாக மங்களம் கிட்ட நெருங்க முடியாதவனாக அமங்கலமாகவே இருந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறத சொல்கிறான். இதை சொல்லும் பொழுது பெரியவா கூடவே திருமந்திரத்துலேருந்து ஒரு லைன் கோட் பண்ணுறான். இந்த ஸ்லோகம் சிவசிவ என்கிலர் தீவினையாளர் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். பெரியவா சொல்கிறா, திருமூலரும் அப்படித்தான் சொல்லியிருக்கார். தீவினையாளர், நிறைய பாபம் பண்ணவா யார் இருக்காளோ அவெல்லாம் சிவசிவன்னு சொல்லவே மாட்டா அப்படின்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ, அது மாதிரி தான் இங்கே இவன் நிறைய பாபம் மூட்டை சேர்த்துன்னு இருந்ததுனால போல இருக்கு இவன் சிவன் இந்த மட்டுமே பண்ணின்னு உட்காண்டிருந்தான் அப்படின்னு இதை பற்றி சொல்கிறான். இப்போ அந்த திருமந்திரத்தை பார்த்தோம்னா இன்னும் ரொம்ப அழகான விஷயங்கள் அதில் எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்கு. அதையும் ஒரு தடவை இந்த லைனோடய சேர்த்து பார்த்துருவோம் நம்ம. சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்ன தீவினை மாளும், சிவசிவ என்ன சீலனுமாவர், சிவசிவ என்ன சிவமயமாமே அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கார். இங்கே நல்வினை தீவினைன்னு சொன்னாக்கா நம்ம தமிழில் எப்படி யூஸ் பண்ணுறோம்? நல்வினைனா ஒரு புண்ணியம், தீவினைனா பாப்பம். சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவன்னு சொல்ல மாட்டா. யாரு? தீவினையாளர். நிறைய பாப்பங்களை செஞ்சு அந்த பாப்பமே ஒரு மூட்டை கட்டின்னு உட்காண்டிருக்கிறவன் யார் இருக்கானோ அவன் தம் வாயினால சிவசிவன்னு இந்த நாமஜபத்தை பண்ண மாட்டான் அப்படின்னு தீர்மானமாக சொல்கிறார் அவர். ஏன்னா அப்படி சொன்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னா, சிவசிவ என்ன தீவினை மாளும், அவனுடைய பாப்பங்கள் எல்லாம் அப்படியே பொசுங்கி போயிடும் உடனே. அதனால தான் அவன் சொல்லாமே உட்காண்டிருக்கான். ஏற்கனவே கொண்டு வந்த பாவம் மூட்டை வேற, எங்கேயாவது உனக்கு ஒரு நல்ல புத்தி வந்து ஒரு சேஞ்சு டக்குன்னு அப்படி ஸ்விட்ச் ஆயிடுத்துன்னு சொன்னாக்கா அவன் வாழ்க்கையே அதுலேருந்து மாறிடப்படும். இப்போ இவர் என்ன சொல்கிறார்? சிவசிவ என்ன தீவினை மாளும். அதே வார்த்தை எங்கே? சாட்சாத் அம்பிகையினுடைய வாயில நேற்று கேட்டோம். அங்கே இந்த நாமத்தை சொன்ன உடனேயே, அதுவும் எதேச்சையாக அகஸ்மாத்தாக சொன்னா கூட, சக்ருத் பிரசங்காத்து அகம் ஆசுஹந்தி, அந்த பாபங்கள் எல்லாம் உடனே தக்ஷணத்திலேயே எல்லாம் பொசுங்கி போய்டுறதுன்னு அம்பாள் சொன்னதே தான் இங்கே பார்க்குறோம் தமிழில். சிவசிவ என்ன தீவினை மாளும். அடுத்தபடியாக என்ன சொல்கிறார்? சிவசிவ என்ன சீலனுமாவர். சீலம்னு சொன்னாக்கா நல்ல குணங்கள். அப்போ இப்படி சிவஜபத்தை பண்ணிகிட்டே இருக்கிறக்க என்ன ஆகுமா? பாப்பங்கள் எல்லாம் ஒழிஞ்சு போய்டுறது. அடுத்தபடியாக நல்ல குணங்கள் எல்லாம் வந்து குடிகொள்ள ஆரம்பிச்சுடுறது. அப்போது யாரோ ஒருத்தன் ஒரு பாபத்தை சேர்த்துட்டு இருந்தவன் இந்த சிவநாம ஜபத்தை பண்ணி பண்ணி அவன் பாப்பம் குறைஞ்சு திடீர்னு ஒரு நல்லவனாக ஆகி அவன் வாழ்க்கையே வேறு டைரெக்ஷனில் போக ஆரம்பித்த உடனே மற்றவாள் அவனை பார்த்து இவரா இப்படி இருக்கார், இவரா இப்படி மாறிட்டார்னு கேட்குற மாதிரி ஒரு வாழ்க்கை வருதுன்னு சொன்னாக்கா சிவநாம ஜபம் அவங்ககிட்ட ஓடின்னு இருக்கு அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கலாம். அப்போ சிவசிவ என்ன சீலனும் ஆவர், நல்ல குணங்கள் நிறைந்த ஒரு தர்மசீலர்னு சொல்கிறோம், சரியான ஒரு ஒழுக்கங்களை கடைப்பிடிக்கிறவர்ன்ட்டு அப்படிப்பட்ட சீலனாக மாறிடுவார். இன்னும் அப்படியே அந்த ஜபத்தை கண்டினியூ பண்ணிகிட்டே போக போக என்ன கிடைக்கும்னா, சிவசிவ என்ன சிவமயமாமே. அப்போ சாட்சாத் அந்த பரமேஸ்வரனிலேயே சென்று ஐக்கியமாகக்கூடிய, பரமேஸ்வரனுக்குள்ளேயே ஒடுங்கக்கூடிய, அல்லது அத்வைத்தபரமாக சொன்னாக்கா இவர் வேற இல்லை சிவன் வேற இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை இவர் அடைந்து விடுகிறார் அப்படின்னு திருமூலர் தீர்மானமாக அந்த இடத்துல சொல்லியிருக்கார். சரி, பேர்பட்ட ஒரு அனுகிரகம் நமக்கு யார் மூலமாக நேற்று கிடச்சிது? அம்பாளுடைய வாக்கிலிருந்து கிடச்சிது. அம்பாள் எதுக்காக இதை சொல்கிறா? தக்ஷ பிரஜாபதிக்கு தன்னுடைய தோப்பனார் இதை ஒரு விஷயத்தை பேர்பட்ட மகத்துவத்தை தெரிஞ்சுக்காம விட்டுவிட்டாரேன்னு ஒரு கழிவிறக்கத்தோடு சொல்கிறாங்கிறது ஒன்று. இன்னொன்று, அவருக்கு மாத்திரம் சொல்லணுன்னா சொன்னால் வாஸ்தவமாக சொல்லப்போனால் அதை ஒரு பேராக ஒரு காரணமாக முன்னாடி நிறுத்தி வச்சுட்டு லோகத்தில் இருக்கிற தன்னுடைய எல்லா குழந்தைகளுக்கும் இந்த சிவநாம மகிமை தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே அம்பாள் அனுகிரகமாக இது கொடுத்துருக்கான்னு தான் நமக்கு நினைக்க தோன்றுறது. ஏன்னா சௌந்தரலஹரியில் ஒரு இடத்துல ஆதி ஆச்சாரியால் சொல்லின்னு வரா, அம்பாளுடைய ஒரு நாம மகிமை ஸ்ரீவித்யா தந்திரம் எல்லாம் லோகத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னு அம்பாளே தான் நினச்சி தன் குழந்தைகளுக்கெல்லாம் இப்பேற்பட்ட ஒரு விஷயம் பொக்கிஷம் கிடைக்காம போயிட போகிறதேன்னு சொல்லி பரமேஸ்வரனை ஆத்துக்காரரை நிர்பந்தம் பண்ணி நீ இதை ஒழுங்காக எல்லாருக்கும் கொண்டு கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு நிர்பந்தம் பண்ணி அதை கொண்டு ரீச் பண்ண வச்சா அப்படின்னு அந்த மகிமையை பற்றி அங்கே சொல்கிறார். இந்த இடத்துல அதே மாதிரி தன் குழந்தைகள் எல்லாருக்கும்
இந்த தன்னுடைய ஆத்துக்காரர்னு மாத்திரம் இல்லை, லோகங்கள் எல்லாத்துக்கும் அதிபராக இருக்கக்கூடிய இந்த பரமேஸ்வரனுடைய அந்த சிவநாம மகிமை எல்லாருக்கும் ரீச் ஆகணுங்கிறதும், தன் குழந்தைகளுக்கு எல்லாம் கிடைக்கணுங்கிறதும் இதே தாய் உள்ளத்தோட தான் அம்பாள் வெளில கொண்டு வந்திருக்கான்னு நமக்கு இங்கே நினைக்க தோன்றுறது. ஏன் அப்படிப்பட்ட ஒரு நினைப்பு அவளுக்கு வருதுன்னு கேட்டால், இவள் வேற இல்லை, அந்த சிவன் வேற இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதுவும் நேற்றுக்கு இவ சொன்ன இந்த ஸ்லோகத்துல இருந்தே 2-3 வார்த்தைகள்ல இருந்தே நம்ம டிரைவ் பண்ற மாதிரி இருக்கு. பெரியவா அந்த வார்த்தைகளை பிரித்து சொல்லின்னு வந்ததுல நமக்கு இப்படிப்பட்ட சில விஷயங்கள்லாம் அதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு தெரியறது, ஒரு லைட்டு தெரியறது அதில் பெரியவா கொடுத்த ஒரு ஆங்கிள் இருந்து. உதாரணமாக சொல்லப்போனால் சிவன்னு இந்த 2 எழுத்தை பற்றியே சொல்லின்னு வரா. இவளுக்கு என்ன பேர்? அவர் தான் சிவன்னு சொன்னாக்கா மங்களம், சுபம், கல்யாணம், பத்ரம் எல்லாம் சொல்லியிருக்கார். இவளுக்கு என்ன பேருன்னு கேட்டால் சிவான்னு பேர். அதுவும் அதே 2 அக்ஷரம் தான். இந்த சிவான்னு சொன்னாலும் அதே மங்களம் தான், அதே கல்யாண குணம் தான், எந்த சேஞ்சும் கிடையாது. வேதத்தில் என்ன சொல்றது? சிவா ருத்ரஸ்ய பேஷஜி, இவளே தான் ருத்ரனுக்கு பேஷஜியாக அருமருந்தாக இருக்கான்னு இவளைத்தான் கொண்டாடுறது. அப்படிப்பட்ட இந்த 2 அக்ஷரங்கள்னாக்கா இவளுக்கும் அதே 2 அக்ஷரங்கள் தான் சொல்லியாச்சு சிவம்ன்றது. அது ஒன்று. ரெண்டாவது, இவ என்ன சொல்றா? அப்பாட்ட சொல்லும் பொழுது அவருக்கு பரமேஸ்வரன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது பவித்ர கீர்த்திம் தம் அலங்கிய சாசனம் அப்படிங்கிறார். அவருக்கு எப்பேற்பட்ட கீர்த்திங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவருடைய உத்தரவை ஒருத்தர் கூட மீற மாட்டாப்பா. அலங்கிய சாசனம், அவர் சொல்லியாச்சுன்னா சொன்னது தான், தலைமேற்கொண்டு சிறமேற்கொண்டு செய்யறது அப்படின்ட்டு எல்லா தேவர்களும் இவர் ஆர்டர்ஸ் அப்படி எடுத்துன்னு நடத்துவா, ஒருத்தரும் எதிர்பேச்சு பேச மாட்டா அப்படிங்கிறதாக சொல்றா. இவ எப்படி இருக்கா? லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றது சர்வானுல்லங்கிய சாசனா, இதே வார்த்தை தான். அங்கே என்ன சொல்றதோ பரமேஸ்வரனுக்கு அதே தான் இவளுக்கும். இன்ஃபேக்ட் 100 படி தாண்டி சொல்ல போனாக்கா இவளுடைய ஆர்டரை தலைமையில் ஏற்று நடத்துவதாக பரமேஸ்வரன் உள்பட எல்லாரும் பண்ணிட்டு இருக்கான்னு தான் சொல்லணும். இவள் அப்படிப்பட்டவளாக இருக்காங்கிறது ஒன்று. மூணாவதாக இன்னொரு விஷயம், இன்ஃபேக்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம் இந்த ஒரு கனெக்ட். இங்கே அம்பாள் என்ன சொல்றா? சிவங்கிற நாமத்தினுடைய மகிமை, முக்கியமான மகிமை என்னன்னு சொன்னாக்கா அகம் ஆசுஹந்தி அப்படின்னு சொல்றான். அகம்னு சொன்னாக்கா பாப்பம், அந்த பாப்பம் தக்ஷணத்தில் உடனடியாக புசுங்கி போய்டுறது, அழிஞ்சு போய்டுறது அப்படிங்கிறதாக சொல்கிறான். எப்படி அழிஞ்சு போகிறது? யார் ஒருத்தர் பாப்பங்களை எல்லாம் ஏற்கனவே அழிச்சவராக இருக்காரோ அவரால் தான் தங்கிட்ட அபயம்னு வந்த ஒருத்தனை, சரணாகதியாக வந்த ஒருத்தங்கிட்ட அவன் பாப்பத்தை அழிக்க முடியும். அப்போ பரமேஸ்வரன் எப்படி இருக்கார்? நிஷ்கலங்கமாக, நிர்விகார ஸ்வரூபமாக, ஸ்பட்டிகமாக, அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த பக்கம் இருக்கிற வரைக்கும் எல்லாம் தெரிகிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு ஸ்வரூபமாக பரமேஸ்வரன் நம்ம தரிசனம் பண்ணுறோம். ஸ்பட்டிகாகாரமாக பரமேஸ்வரன் நினைக்கிறோம். அப்படி நிஷ்கலங்கமாக இருக்கக்கூடிய இந்த பரமேஸ்வரன் தான் தன்னுடைய பக்தனுடைய பாப்பங்களையும் உடனடியாக அழிச்சு பொசுக்கி இல்லாமையே ஆக்கிவிடுறான். அப்படிங்கிறதுனால இவரை பற்றி இப்படி சொல்லியிருக்கு. அம்பாள் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால், மறுபடியும் லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய ஒரு அசிஸ்டன்ஸ் எடுத்துப்போம். அவளுக்கு கொடுத்துருக்கிற நாமா என்ன? அனகா அத்புத சாரித்திராங்கிறது. இவருக்கு எப்படி பவித்ர கீர்த்தின்னு நீங்கள் சொன்னோமோ அதே மாதிரி அவளுக்கு அங்கே அத்புத சாரித்திரம். அவளுடைய சரித்திரம் எப்பேற்பட்ட அத்புதங்கள் நிறைஞ்சது, பவித்திரமான கீர்த்தி இவருக்கு. அதே தான் அங்கேயும் அவளுக்கும். கூடவே இங்கே என்ன சொல்லிட்டு அகம் ஆசுஹந்தின்னு சொன்னாக்கா இங்கே அவளை அனகா, அதே அகங்கிற அந்த வார்த்தை தான் இங்கேயும் வருது பிரயோகத்தில். அனகா, பாப்பங்கள் அண்ட முடியாதவளாக, பாப்பங்கள் நீங்கினவளாக, அப்பேற்பட்ட ஒரு சுத்த பிரம்மமாக. இங்கே சொல்லப்போனாக்கா பரமேஸ்வரன் எப்படி நிஷ்கலங்கமாக தரிசனம் பண்ணுறோமோ அப்படியே இங்கே அனகாவாக அம்பாளை தரிசனம் பண்ணி காட்டுறது லலிதா சஹஸ்ரநாமம். அப்போது 3 விஷயங்கள் பார்க்குறோம். இங்கே அம்பாள் பரமேஸ்வரனுடைய ஐடென்டிட்டியாக என்னெல்லாம் சொன்னாலோ அந்த 3மே அப்படியே அம்பாளுக்கு இப்போ நம்ம பொருத்தி பார்க்குறோம். முதல்ல சிவங்கிற 2 அக்ஷரங்களான நாமா அவர் அப்படின்னா, இவளுக்கு என்ன பேர்? உனக்கும் தாமா அதே பேர், சிவான்னு அதே 2 அக்ஷரங்கள் தான். அர்த்தம் என்ன சொன்னேன்? அதுக்கு மங்களம், கல்யாணம், பத்ரம் எல்லாம் சொன்னேன். ஒன்னாமாக்கும் அதே தாம்மா அர்த்தம், 2 ஆயிடுத்து. மூணாவது, இவரை பற்றி சொல்லும் பொழுது இவருடைய ஆர்டர்ஸை எல்லாரும் சிறமேற்கொண்டு நடத்துகிறா, யாரும் எதிர்த்து பேசுகிறவா கிடையாது. தம் அல்லங்கிய சாசனம் அப்படின்ட்டு சொன்னான். இங்கே இவளுக்கு மாத்திரம் என்ன? லலிதா சஹஸ்ரநாமத்தில் அதே தான் சொல்கிறது, சர்வானுல்லங்கிய சாசனா அப்படின்றது. அவர் எப்படி இருக்கார்? பாபத்தை பொசுக்கிறவராக இருக்கார். அகம் ஹாசுஹந்தி அப்படின்னா நீ வேற என்ன, நீயும் அனகாவாகத்தானே உட்காண்டிருக்கேன்னு இவ்வளோ விஷயங்களை நம்ம சேர்த்து பார்க்க முடியாது. இப்படி சேர்த்து பார்த்தாக்கா கடைசியில் என்ன தெரியறது? இது 2ம் வேற வேற இல்லை, ஒன்றாகவே இருக்கக்கூடிய இந்த 2 பாதிகள் அப்படிங்கிறது நமக்கு நன்னா போத்தியமாகுது. ஏன்னா அப்படி புரிகிற மாதிரி பெரியவா இந்த வார்த்தைகளை பிரிச்சுன்னு வந்ததுனால நமக்கு அந்த ஒரு விஷயமும் தெரியுது. அப்போது
இந்த பரமேஸ்வரனுடைய விசேஷத்தை எடுத்து சொல்லக்கூடிய பராசக்தியானவள் அந்த பரமேஸ்வரனிலேயே செரிபாதியாக இருக்கக்கூடியவளாக, அவருடைய மகிமையை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஒரு அனுகிரகத்துக்காக நமக்கு எடுத்து சொல்றவளாக இந்த இடத்துல ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா பரமேஸ்வரன் எப்போவுமே ஞானத்தில் ஆழ்ந்தவராக தானாக ஒரு காரியம் பண்ண மாட்டார்னு அப்படியே உட்காந்துருக்கிறவராக இருக்காருன்னு தானே முதல்லையே பார்த்தோம். தக்ஷ பிரஜாபதிக்கு எதான கோபம் இவர்கிட்ட, நமக்கு தனியாக எழுந்து நின்று மரியாதை கொடுக்கலான்ட்டு. ஆனால் இந்த பரமேஸ்வரன் அப்படி ஒருத்தர் உட்காண்டிருக்காருன்னு வச்சுப்போம். ஒருத்தர் ரெஸ்பெக்ட்லாம் கொடுக்காம அப்படியே ஞானத்தில் மூழ்கி உட்காந்துருந்தாருன்னா அதை எப்படி எடுத்துக்கணுங்கிறது இவர் நமக்கு நடத்தி காமிச்சிருக்கார். நமக்கு பழைய கதைகள்லாம் ஞாபகம் இருக்கும். சனத்குமாரர் இப்படி உட்காண்டிருந்தப்போ இந்த பரமேஸ்வரன் அதை பார்த்து எவ்வளோ சந்தோஷப்பட்டார். நீ என் குழந்தையா பிறந்துரு அப்படின்னு கேட்டுட்டாருங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போது ஒரு ஞானத்தில் ஒருத்தன் மூழ்கி உட்காண்டிருக்கான்னு சொன்னாக்கா தனியாக நீ எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், நீ ஏன் எழுந்து நிற்கலன்னெலாம் கோச்சிக்கப்படாது. அவரை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு, ஏன்னா ஒரு ஞானியை இன்னொரு ஞானிக்கு தானே தெரியும். அப்படி ஞானத்தில் திளைச்சின்னு இருக்கிறவனை எப்படி ரிசீவ் பண்ணுறது, அவனுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுறதுங்கிறதையும் இந்த பரமேஸ்வரன் அப்படி நடத்தி காமிச்சிருக்கார். அதனால தான் இவரை பற்றி சொல்லும் பொழுது எல்லாராலும் ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ணக்கூடியவராக இருக்கார். அதனால தான் ஆசுதோஷின்னு பெரியவா சொல்கிறார். மறுபடி காலமேக புலவர் சொன்னதான் ஞாபகம் வருது. வில்லாலடிக்க செருப்பால் உதைக்க வெகுண்டொருவன் கல்லாலறிய இப்படின்னு எல்லாம் சொல்லின்னு வந்தார். ஒரு பக்தன் அவரண்ட என்ன செய்யணும்னு காத்துட்டு இருக்கானோ, நீ எப்படி வேணாலும் அடி, அது எல்லாத்தையும் உன்னுடைய பக்தியாக, உன் மனசில் இருக்கிற பக்தியினுடைய அடையாளமாக நான் எடுத்துட்டு அதுக்கும் உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன்ப்பான்னு உட்காண்டிருக்கிறவராக பரமேஸ்வரன் இருக்கார். அப்பேற்பட்டவரான இந்த மகாபுருஷர், மகாதேவன் சொல்கிறோம் அவரை. இந்த பரமேஸ்வரனுடைய நாமா, இந்த சிவநாமாங்கிறது பெரிய பொக்கிஷம் இல்லையா? இந்த பொக்கிஷத்தை சாதாரணமாக எந்த இடத்துல கொண்டு வைப்போம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறா பெரியவா. பொக்கிஷம் நம்ம ஆற்றுலேயே ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்குனாக்கா எங்கே கொண்டு வைப்போம்? ஆற்று வாசல்லையா வச்சுட்டு இருப்போம். அது மாதிரி இந்த சிவநாமா எங்கே இருக்குங்கிறத பார்ப்போமா நாளைக்கு? பெரியவாசர்.